வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் தாரணி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தா சார்ந்தவங்க, படிப்பு BA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி தலைவாசலில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க, ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே விவசாய தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு 40க்குள்ளார இருக்கணும், குறைந்த அளவு படிப்பாவது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மாத வருமானம் குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது, படிப்பு அழகு வசதி முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரும், கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா கீர்த்திங்க, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி பள்ளிப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணா ஒரு அக்காங்க, அவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பாவும் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்த அளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்குங்க. தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. பெயர் தியா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி வல்லாளர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு MCOM முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு கோடிக்கணக்கில் ஏகப்பட்ட சொத்துக்களை உடைய நல்ல வசதியுள்ள குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க, இவங்க ஒரே பெண் மட்டும்தான். இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைந்தாலும் படித்திருந்தாலும் போதுமானது, படிக்கலைனாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரும், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாதவராக இருந்தால் போதுமானது, மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரும், 10 சவரன் நகை மற்றும் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணையமையாக வாழ்த்துகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.